கனா கண்டினடி சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இனி வர எபிசோடில் ரொம்பவே சுவாரஸ்யம் காத்துட்ருக்கு. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, காவ்யாவுக்கும் தீபக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு இடையிலான காதல் அதிகமாக போகுது. ஆனால் இந்த காதலை எப்படி இருந்தாவது உடைக்கணும், இவங்க 2 பேரையும் கண்டிப்பாக நான் பிரிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வசந்தா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது நம்ம தீபக்கும் காவ்யாவும் எப்படி சேர்ந்து வாழ போகிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. காவ்யாவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை தான் நீ வரப்போகிற எபிசோடில் இருக்க போது. அது என்னென்னு பார்த்தா, நம்ம காவ்யாவை இப்போ உத்தமனை பார்க்குறதுக்காக 1 வீக் அங்கே டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நாள் போயிட்டு வந்ததுக்கே டென்ஷன் ஆகி தீபக் ரொம்பவே வார்த்தைகளால் ரொம்பவே காயப்படுத்திட்டாரு நம்ம காவ்யாவை. காவ்யா கிட்ட சத்தியவதி ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால, ஒரு உயிர் தன்னால் எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, தன்னால் முடிஞ்ச அளவு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உத்தமனை பார்க்க போயிருந்தாங்க. இதை தெரியாத நம்ம தீபக் என்ன பண்ணுறான்னா, நீ எதுக்கு அவனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன பைத்தியமா காவ்யா அப்படின்னு சொல்லி தீபக் கேட்குறாரு. அந்த இடத்துல தாங்க சொல்கிறாங்க நம்ம காவ்யா, இல்லை தீபக் அதுக்காக நான் போகலை, சத்தியவதி ரொம்பவே கெஞ்சி கேட்டாங்க அப்படின்றதுனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா சொல்கிறாங்க. அப்போவும் காவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு தீபக், நான் எதுவும் தப்பு பண்ணலை, நான் சத்தியவதியை பார்க்கவும் கிடையாது, அவங்க தான் வாலண்டியராக வந்து எங்கிட்ட வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டையும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் காசும் கொடுத்தேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தம்மா காசு, எனக்கு காசு பெருசு இல்லை, என்னோட தம்பி தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்க தம்பி தான் முக்கியம்னு சொல்லும்போது, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் போய் ஹெல்ப் பண்ணேன் தீபக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தீபக் ஒரு வார்த்தையை விட, ஓ நீ காசு கொடுத்ததை வேணாம் சொன்னனால அந்த காசு மிச்சமாக போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நீ போய் உத்தமனை பார்க்க போனியோ அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளால் கொள்கிறாரு நம்ம தீபக். இந்த தருணத்தில் இதற்கெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க எங்கள் காவ்யா, இப்படியெல்லாம் தீபக் பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தீபக் கிட்ட இப்போ பேசாமவும் இருக்க போகிறாங்க. தீபக் என்ன பண்ண போகிறான்னா, காவ்யா கிட்ட நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து யோசிக்கிறாரு. சண்டை போட்டுட்டோம், நம்ம தப்பாக யோசிச்சிட்டோம், தப்பாகவும் பேசிட்டோம், காவ்யா என்ன நினைப்பா அப்படின்னு யோசிக்கிற தீபக் இப்போ காவ்யா கிட்ட போய் பேசலான்னு அப்படின்னு போகிறாரு. அந்த மாதிரி தருணத்தில் தான் காவ்யா முகம் கொடுத்து கூட பேசாமல் கொஞ்சம் உருன்னே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவத்துலேயும் இருக்காங்க. தீபக் கிட்ட இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா உரிமையோட கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால காவ்யா பேசாம இருக்கிறாங்க தீபக் கிட்ட. தீபக் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாவது காவ்யாவை சமாதானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் தீபக் என்ன பண்றாருன்னா, நேராக காவ்யாவோட பாட்டிக்கிட்ட போகிறாங்க. பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு, என்னாச்சு தம்பி இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்க, என்ன உனக்கும் காவ்யாவுக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, அப்போ தான் சொல்கிறாங்க தீபக், ஆமாம் பாட்டி நீங்களே சொல்லுங்கள் பாட்டி, காவ்யா செஞ்சது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி என்னப்பா செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி. அப்போ தான் தீபக், இங்கே பாருங்கள் பாட்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த உத்தமன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்குறதுக்காக காவ்யா போயிருக்கா. காவ்யாவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டம் கொடுத்துருப்பா அந்த உத்தமன். அப்படி இருக்கிற நேரத்தில் காவ்யா எதுக்கு தேவையில்லாமல் உத்தமனை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டேன் பாட்டி. அதனால காவ்யா இப்போ என் மேலே கோவமாக இருக்கா. இது அவள் செஞ்ச தப்பு தானே, நான் கிட்டதில் எதுவும் தப்பு இருக்கா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க தீபக். அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்ன தீபக் நீ இப்படி பேசியிருக்கலாமா, காவ்யா வந்து எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உனக்கே நல்லா தெரியும், அவள் ஒரு உயிருக்கு கஷ்டம்னா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டா, அப்படின்றது தெரிஞ்சு தானே நீ அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ண, அப்படி இருக்க நீ இப்படி பேசலாமா, அவள் மனிதாபமான அடிப்படையில் தான் அவள் போய் பார்த்துருக்கா, நீ ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்ட, சரி பரவாயில்ல அவளை சமாதானப்படுத்தணும் எப்படின்னு சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் கேட்குறாங்க. அவ்வளோதானே, நீ என்ன பண்ணுறடா, நேராக வீட்டுக்கு கிளம்பு, வீட்டுக்கு கிளம்புனோனையுமே அங்கே போனதுமே என்ன பண்ண போகிறேன்னா, அழுகிற மாதிரி அவள் முன்னாடி நடி, ரொம்பவே அவளை திட்டினதுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் அவகிட்ட பேசு. அந்த மாதிரி தருணத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணுவானா, உங்ககிட்ட வந்து தீபக் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வருவா காவ்யா. அந்த மாதிரி நேரத்தில் தான் நீ, இல்லை காவ்யா உன்னை திட்டிட்டேன், அதனால தான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக காவ்யா சமாதானம் ஆவாளா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கேட்க, பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா,
இங்கே பாரு தீபக், அவளோட குணமே இரக்க குணம்தான். அப்படி இருக்கிற இடத்துல நீ கொஞ்சமாக நீ அழுதாலும் அவளால் தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் காவியா உன்னை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் முத்தமும் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆசையை தூண்டி விடுறாங்க தீபக்கு. தீபக் பாட்டி சொன்ன மாதிரியே போய் வீட்டில் நடிக்கிறாரு அழுத மாதிரி. இவ்வளோ நேரம் பேசாத காவியா தீபக் அழுகிறாரே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க காவியா. என்னாச்சு தீபக், ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் காவியா கிட்ட தீபக் சொல்கிறாரு, உன்னை திட்டிட்டேனே, உன்னையும் அழுது கஷ்டப்பட்டுட்டியே, உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணி அழுகுறேன் காவியா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. அப்போ தான் காவியா என்ன சொல்கிறாரு, பரவாயில்லையே தீபக் இப்படியெல்லாம் நினைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தீபக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தீபக், நான் அதெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணலை, நான் தப்பாகவும் நினைக்கல அப்படின்னு சொல்லி காவியா சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க தீபக் கிட்ட. இல்லை காவியா, என்னால் ஏற்றுக்கவே முடியல, உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன்னு தான் இன்னும் எனக்கு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாங்க. அப்போ தான் காவியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்க தீபக் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி காவியா சொன்னதை கேட்டதுமே தீபக், நிஜமாவா காவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாக தாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க. சொன்னதுமே கிளம்பி போகிறாங்க. என்ன நீ வாடக போகிற அப்படின்னு சொல்லி தீபக் கேட்குறாங்க. அதுக்கு காவியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் தீபக், நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துனீங்கன்னு அழுதுங்க, நானும் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க. நான் என்னென்னமோ கற்பனை பண்ணி வந்தால் நீ என்னமோ பொசுக்குன்னு போகிற அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கேட்குறாரு. என்ன நினச்சி வந்தீங்க அப்படின்னு சொல்லி காவியா கேட்குறாங்க. இல்லை பாட்டி நீ சமாதானப்படுத்தும் போது கண்டிப்பாக காவியா முத்தம் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க. நீ என்னடானா இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. ஆமாம், உங்களுக்கு இதுதான் வேலை, எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் வசந்தா என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ரூம்லேருந்து வெளியே வராங்க. அப்போ தான் தீபக், காவியா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை கையை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காவியாவும் தீபக்கும் நெருக்கமாக இருக்காங்க. இதை பார்த்ததுமே வசந்தா ரொம்பவே ஜெலஸ் ஆகுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனோட இவ்வளோ நெருக்கமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரதான் போகுது, நான் ஏற்படுத்த தான் போகிறேன், உங்கள் 2 பேரையும் இவ்வளோ நேரத்துக்கு நான் சேர்ந்து இருக்கலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா நினைக்கிறாங்க. அப்போ தான் வசந்தா நினச்ச மாதிரியே இனி வரப்போகிற எபிசோடில் உத்தமனால் ஒவ்வொரு பிரச்சனைகளாக வரப்போகுது, இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியான தருணத்துலேயும் நம்ம காவியா ஒரு வாரமாக எப்படி போய் உத்தமனை பார்த்துட்டு வருவாங்க. உத்தமன் க்யூர் ஆகணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காவியா தனக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிற போகிறாங்க அப்படின்றத இப்போ தான் புரிஞ்சுப்பாங்க காவியா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த வசந்தா எப்படா பிரச்சனை வரும், எந்ததா சாக்கு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு உத்தமன், சத்தியவதியோட வீட்டுக்கார் இப்படின்னு 3 பேரை வச்சு நிறைய பிரச்சனைகளை மேற்கொண்டு காவியாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி தான் பேச போகிறாங்க. இதெல்லாம் மீறி எப்படி காவியா வரப்போகிறாங்க அப்படின்னு தாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.